ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி தோலெல்லாம் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி விட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு வந்து நீளமாக அறுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா அறுத்து அது கடைசியில் தாளிக்கிற குட்டி அறுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 150 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றி ஒரு தக்காளி போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு மஞ்சள்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வேக வச்சுருக்கேன். 4 விசில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு ஊற்றாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதக்கணும் கண்ணாடி போய் அளவு. இப்போ இந்த முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இந்த சாம்பாருக்கு வந்து சாம்பார் தூளே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் மல்லித்தூள் போதும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுட சாதத்துக்கு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா பச்சை ஸ்மெல் போகிறத நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து பருப்பு வேகிறப்போ அந்த வீடியோ எடுக்கலை. நான் வந்து இது அதுக்கப்புறமே எடுத்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து வேக வச்ச அந்த பருப்பு தண்ணி இருக்குங்களா, தண்ணி மட்டும் எடுத்து அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும். இதுலேயே கால்வாசி வெந்துடும் காய். அப்புறம் தேவையான உப்பு போட்டு காரம் உப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வெந்த பருப்பை வந்து நல்லா கடையணும், நல்லா மசிச்சுக்கணும். அப்போ வந்து நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். விளக்கெண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் வேக வைக்கிறப்போ, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லது, குலைவாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து வேக வச்சு அந்த கடைஞ்ச இல்லைங்களா அந்த பருப்பை வந்து இப்போ ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த டைமில் நல்லா கொதிச்சுட்டு வர டைமில் இப்போ புளி கரைச்சல் இருக்குங்களா, ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி, அந்த கரைச்சல் வந்து ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா குழம்பு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து குழம்பு இறக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடாய் வச்சு கடாய் ஹீட்டானது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவு நல்லா வதக்கிட்டு சாம்பாரில் போட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சுட சாம்பார் ரெடி. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.